தேர்தல் அரசியல் என்ன ஆதாயம்னா, கொள்ளையடிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க, 1000 கோடி அடிச்சிட்டாங்களாம். அப்படிங்கிறப்ப சாமானியனாக இருக்கிறவன் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாமல் இருக்கிறவன் 1000 கோடி அடிச்சிட்டாங்களாம்ல, தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்களாம்னு ஒரு கவுண்டமணி ஜோக் இருக்கு, பழைய ஜோக். அது மாதிரி கவுண்டமணிட்டே கடைசியாக சொல்லுவாங்க, தேங்காயில் பாம்பு வச்சுட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு. ஏடா நான் சொல்லி விட்டதை எனக்கே சொல்கிறாங்களான்னு மைண்ட் வாய்ஸ் போடுவாங்க. அது மாதிரி போகிற போகில் உன்னை சொல்லி விட்டாங்க. இப்போ இது இந்த டார்கெட்டு யாரை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா உதயநிதியை நோக்கி போகுது. அவரை எப்படியாவது இதுக்குள்ள இந்த வழக்குகளில் சிக்க வச்சு அமலாக்கத்துறை விசாரணைகளை கொண்டு வந்துட்டோம்னா திமுகவிற்கு ஒரு இளைய தலைவர் உருவாவது என்பதை தொடக்க நிலையிலேயே இந்த அதிகார அமைப்பை வைத்து அழித்து விடுவது என்று ஒரு திட்டம் இதற்குள்ள வேலை செய்கிறது. இதுக்குள்ள பெரிய அரசியல் பிளான் இருக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கட்டும், குற்றம் யார் செய்திருந்தாலும் தண்டிக்கட்டும். அதுல சட்டத்தின் பாதையை யாரும் தடுக்க முடியாது, நீதியின் பாதையை யாரும் நிறுத்தி வைக்க முடியாது, அதான் நம்ம குறிக்கிடல. ஆனா இதற்குள்ள அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது.